எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலேயே திவ்யா கொஞ்சம் உடம்பு முடியலைன்னு சொன்னான். சரி பார்ப்போம். திவ்யா ஏன் உடம்பு முடியல மாமா, ரொம்ப டயர்டாக இருக்கு. அதனால நான் படுத்திருக்கேன். சுத்தமாக முடியல? சரி சரி, நீ படுத்துக்க. கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். வீட்டு மறந்துடாத. சரி சரி சரிம்மா, சரி சரி ஓகே. அப்படி அவளுக்கும் உடம்பு டயர்டாக இருக்குன்னா, அம்மாவும் காலையில் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பார்ப்போம் அம்மா என்னென்ன செய்யுதுன்னு. அம்மா என்ன ஏன் அப்படி நிற்கி ஆடி ஆடி? காலி வேதனை, அது வந்து அப்படியே யாரு இருக்கிறேன், ஆடி ஆடி இருக்கேன். காலி வேதனை இல்லையா? காலி வேதனை. அம்மா சரி ஓகே, சரி அம்மா வர. அப்படி 2 பேருக்குமே உடம்பு சரியில்லையா? அவங்களும் நேற்றுக்கு நைட் டியூட்டி போயிட்டு வந்து படுத்திருப்பாங்க. அதனால் என்னென்னா வீடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் கிடக்கு, தெரியுதா? அதனால் வீடை கொஞ்சமாக ரெடி பண்ணும். எப்படி அவங்களுக்கு முடியாமல் இருக்கிற நேரத்தில் நாமளாவது பண்ணும். என்னடா இது, லைட்டு போடலான்னு பார்த்தா சுத்தம் கரண்ட் இல்லைம்மா. அது வெட்டுது, கரண்ட் இல்லை. நமக்கு மட்டும்தான் இல்லை போல இருக்குது. சரி ஓகே, நம்ம வேலையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துறப்பை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு அம்மாவோட ரூம் எல்லாமே இருந்த குப்பை அது எல்லாமே கூட்டி சுத்தம் பண்ணி விட்டுட்டு, கீழே பார்த்திங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு, எல்லாத்தையுமே கூட்டி பேப்பரு வேஸ்ட்டு அது இது எல்லாத்தையுமே செம்மையாக கூட்டி விட்டுட்டு, அதுக்கு பின்ன என்னென்னா ரூமில் கொஞ்சம் துணி, அவங்களோட துணி எல்லாமே காஞ்ச துணி எடுத்து போட்டிருந்தாங்களா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவோடது அம்மாவோடது இருந்துச்சு. எல்லாத்தையுமே தூக்கி போட்டால் குப்பை மாதிரி என்ன எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா? அதனால் குப்பை மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே பக்காவாக நம்மளால் முடிஞ்சது மாதிரி, பக்காவான்னு சொல்ல மாட்டேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது மாதிரி மடித்து எல்லாத்தையுமே செட் பண்ணி அப்படி வச்சதுக்கப்புறம் அதுக்கு பின்ன ஹால், ஐயோ எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா? குப்பை மாதிரி டேபிளில் இருந்து எல்லாமே சச்ச. அதனால் எல்லாத்தையுமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, கிளாஸு டேபிளு சாப்பிட்ற மெஷின் ஒவ்வொன்றையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி விட்டு, அது கேப்பில் இருந்த குப்பை எல்லாமே தூத்து ரெடி பண்ணி விட்டுட்டு ஒரு சைடில் இருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஏதோ நீங்கள் பார்த்தா என்னடா இவன் பண்ணிகிட்ருக்கான், நம்ம இதோட பக்காவாக பண்ணுவேன்னு சொல்லலாம். ஏதோ நமக்கு தெரிஞ்சது மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அப்படியே ஒரு இதாக ரெடி பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு பின்ன அவளுக்கு முடியலைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதனால் நம்மளோட ரூமை நேராக போய் அதில் இருந்த குப்பையெல்லாம் அப்படி தூத்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். பின்ன என்ன, அதுக்கப்புறம் இருந்த எல்லாத்தையுமே ஹாலில் போட்டு சரக்குன்னு இழுத்து எடுத்து கொண்டு போய் வெளியே கொட்டிட்டேன். உள்ளே வெளியே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வெளியே முழு ஏரியா சுத்தம் பண்ண முடியலைன்னாலும் ஹாலு நம்ம ரூமு இந்த 3த்தையுமே ஜம்முன்னாடி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களோட மைண்டில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரில. பட் என்ன ஒன்றாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்சது. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். வீடு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஓரளவு ஓகே மாதிரி தெரியுது. ஐயோ இவ்வளோ நேரம் இப்போ ஓகே. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. சிம்பிள் வேலை. கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அவங்களுக்கு முடியலை பார்த்தீங்களா? அதனால் நம்ம பண்ணிட்டோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிச்சாச்சு, அவ்வளோதான். பாய்.